வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நீங்கள் லக்னத்துக்கு பாருங்கள், ஓகேங்களா. ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து லான்னு போட்டுருவோம், அதான் லக்னம். ஸோ அது வந்து இப்போ சப்போஸ் மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப சூப்பராக வரும். ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னும் போது இதுவரை வந்து நிறைய லாபங்களையும் பெரிய பண மழையிலும் பிழைந்தது. சுக்கிரன் இப்போ உங்கள் 12ஆம் இடத்துக்கு ராகுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து வெளிநாடு பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ நல்லதா கெட்டதா அப்படின்னும்போது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உள்ளூரில் இருக்கிறவங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் வந்து நீச்சமானாரும் ஸோ சூரியனுடைய குருவோட இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன அவமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். யாரால் ஏற்படுத்துவாங்க, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படலாம். குழந்தைகளும் நம்மளை வந்து சீப்படா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பசங்க வந்து நேருக்கு நேர் பேசுறதில்ல, பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து திட்டுறதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சகிச்சுக்கு தான் போகணும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி 3ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருந்தால் நல்ல சிறப்பான முயற்சிகள் சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு அதிகாரம், பெரிய ஒரு அதிகாரம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மேலே வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், மொட்டை மாடியில் வீடு கட்டணும், ஒரு ரூம் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சுற்றுறது, ஃபன்னாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறதுக்கெல்லாம் தோணும். குழந்தைகளோட ஒரு புதுகலமாக இருப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன அவமானங்களும் அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. காரணம் வந்து அந்த 11ஆம் இடத்துல வந்து புதன் நீச்சமாகும்போது, அது மட்டும் இல்லை சூரியனோட அஸ்தங்கமாகும்போது நல்ல ஜாலியாக வந்து போகிற பார்ட்டி திடீர்னு வந்து எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லி மூட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க. பார்ட்டி அவாய்ட் பண்ணுமா சார்னா அது உங்கள் இஷ்டம், அது வந்து நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய தனிப்பட்டவே. பட் இது வந்து பாதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனா கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் ராகுவோடு இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போகணும்னு நினச்சிருக்கோம், போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து 6ல் வந்து சுக்கிரன் ராகுனும் போது மனைவிக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அதனால் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள். வேலை செய்கிற இடங்களில் வந்து பெண் ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க ஏதாச்சும் இடப்படமாக அவங்களை கழுவி ஊற்றி திட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா சார்? யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 2ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்தான். ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11 விபரீத ராஜயோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது திடீர்னு வந்து கடன் கொடுத்துருப்பீங்க, வாங்க முடியாதுன்றவங்க கொஞ்சம் உலுக்கி கேட்கும்போது அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு நடக்கும் விபரீத ராஜயோகன்றது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள் ஏற்படலாம். சில பேர் நாடு விட்டு நாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டை போய் இப்போ நம்ம வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் வந்து குரு வந்து ஆட்சி படுத்தோட 3 கிரகங்களோடு இருக்குது. ஸோ புதன் சூரியனுடைய இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபங்களை அள்ளித்தரும். ஏன்னா வந்து அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் 5ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக வருவதனால், அதுவும் சூரியன் அங்கே அஸ்தங்கமாகும்போது தேவையில்லாத ஒரு அம்மா வந்து திட்டுறது,
போகிற வரவெல்லாம் திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 12 ராகு சுக்கிரன் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கிற வேலை செய்கிற இடங்களில் பெண்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. அது வந்து ஏதாவது ஏடாவிடமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ காலையில் எழுந்து ஒரு அமைதியாக இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவானா இருக்கலாம். ஸோ அந்த பிரார்த்தனை வந்து தெய்வத்தை பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய மேஜிக் ஏற்படுத்தி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதை கண்டிப்பாக பார்க்க முடியும். டிப் ஆஃப் த வீக் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து பிரார்த்தனை. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் வந்து ராசி பலன் சொல்லும் போதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நடிகர் திரு வெண்ணிராடை மூர்த்தியோட ஒரு இன்டர்வியூ வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாகப்பட்டது. அதை வந்து நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இது. ஏன்னா பிரார்த்தனைங்கிறது வந்து எவ்வளோ அவசியங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மனிதன் டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணுவார், அவருக்கு எல்லா செல்வ வளங்கள் எல்லாமே கொடுத்துருந்தார் ஆண்டவன். அப்போ வந்து அவர் டெய்லி வந்து கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரத்தில் அவர் நடந்து போவார். அவர் 2 பாதம் அவர்தும் 2 பாதம் இறைவனும் எப்போதுமே வந்து அப்படி பதிஞ்சு போகிற மாதிரி ஒரு கனவு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே இறைவனோட இது வந்து பார்த்திங்கன்னா 4 பாதங்கள் போகும்போது இறைவன் என்னோட இருக்காருன்னு நினச்சிட்டு இவரும் நினச்சிட்டு இருந்தார். நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணுவார், அவர் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தார். பட் லைஃப்பில் வந்து என்றைக்குமே கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் கண்டிப்பாக வருங்க. ஸோ என்ன தான் நம்ம பூஜை பண்ணாலும் சரி, புனஸ்காரம் பண்ணாலும் நமக்கு வர வேண்டிய நோயோ வர வேண்டிய ஒரு ஸ்ட்ரகிளோ நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா அது ஒரு கர்மா. ஸோ அந்த கர்மா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுறார் அவர். ரொம்ப கஷ்டம் வந்துடுது, ரொம்ப நெருக்கடிகள், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க முடியுதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது கனவு வருது. அதே வந்து அந்த பீச் ஓரத்தில் நடந்து போகும்போது பாதங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாதம் தான் வருது. ஸோ அவர் நினச்சி என்னடா அது 2 பாதம் தான் வருமோ, அப்போ ஆண்டவன் அவரோட இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட வந்து நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா, ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் வருது. அப்போவும் டெய்லி வந்து கனவுல பார்த்தீங்கன்னா அந்த 4 பாதம் வரவே இல்லை, 2 பாதம் மட்டும் வருது. நினச்சாச்சு நான் என்னை வந்து அனாதரவாக விட்டுட்டு இறைவன் போயிட்டார்ன்ற லெவலில் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். ஸோ இப்படியே இருக்குது, காலகட்டங்கள் மாறுது. ஸோ கஷ்ட காலங்கள்லாம் முடிஞ்சு நல்ல காலகட்டம் வந்து அவரும் ஒரு செல்வ செழிப்பாக திருப்பி பழைய மாதிரி வந்துடுறாரு. பழைய மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா 4 பாதங்களோட போகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துடுது அவருக்கு. அப்போ இறைவன் திருப்பி வந்துட்டார் நம்ம கூட. இப்போ நல்ல காலகட்டம் வரும்போது தான் இறைவன் வராது, கெட்ட காலகட்டத்தில் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து வந்து அவர் கேள்வி கேட்குறார். ஏன்டா நான் வந்து இவ்வளோ பூஜை பண்ணேன், எல்லாம் பண்ணேன், கஷ்ட காலகட்டத்தில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பாதம் தான் வந்து நீ என் கூட வரவே இல்லையே இறைவான்னு சொல்லிட்டு சண்டை போடுறார். ஸோ சண்டை போடும்போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாராம், டேய் இது அந்த 2 பாதம் உன் பாதம் இல்லை, அது ஏன் பாதம், என்ன நான் உன்னை வந்து தோளில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம். இறைவன்ற வந்து ஏன்னா அவர் அந்த டைமில் வந்து இறைவன் தூக்கிட்டு போகலன்னா இன்றைக்கி உன் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்கும், நீ இருந்திருக்கவே மாட்டேன், நான் தான் உன்னை தோளில் சுமந்துட்டு போனேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த மாதிரி தாங்க நம்ம கஷ்ட காலம் வரும்போது அந்த கஷ்டங்களை வந்து வெளியில் வரணும்னு பார்க்குறோம், எல்லாருமே திட்டுறோம், கத்துறோம், எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு வந்து புலம்புறோம். இல்லைங்க, அது ஒரு கர்மா வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய சொன்ன. பட் இருந்தாலும் பிரார்த்தனை விடவே கூடாது. ஸோ பிரார்த்தனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து நம்மளை தோளில் தூக்கிக்கிட்டு கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடு பண்ணிடுறார். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது சொல்லும்போது எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. அதனால் பிரார்த்தனையை வந்து கைவிடாதீங்க. காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு அமைதியான சூழ்நிலை இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அது ஜபம் சொல்லுவோம், ஓம் நமச்சிவாய மனசார பண்ணும்போது இறைவன் நம்மளோட இறங்குவார். நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறுவது, அடுத்த லெவலுக்கு வந்து ஆட்களை அனுப்புறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இந்த மேஜிக் நடக்கும். நீங்கள் பாருங்கள், லைஃப்பில் வந்து எல்லா வளங்களும் சுகலும் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.